Good morning students. நம்ம last classல மராத்தாஸ் வார் பார்த்தோம். Today we will see the British administrative organization in India. இந்த British administrative 4 principal institution இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னா civil service, army, police, judiciary அப்படின்னு. So first civil service. Civil serviceங்கிற word term வந்து first யார் யூஸ் பண்ணது அப்படின்னா used East India Company. East India Company தான் இந்த civil serviceங்கிற வேர்டை முதல்ல யூஸ் பண்ணவங்க அப்படிங்கிறாங்க. இந்த சிவில் சர்வன்ஸோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா கலெக்டிங் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது தான் இந்த சிவில் சர்வன்ஸோட மெயின் ஜாபாக இருந்தது. லேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ ஜாப். இவங்களுடைய ஒர்க் வந்து லேட்டராக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. எப்படி அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகினிங்கில் இந்த சிவில் சர்வன்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து கம்பெனியில் இருக்கிற கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் நிறைய கரப்ஷன், பிரைபரி, இல்லீகல் ட்ரேட்லாம் நடந்துட்டு இருந்ததுனால 1786 காரன் வாலிஸ் அவர் வராரு. இந்த பிரைவேட் ட்ரேடெலாம் வந்து நம்ம எகனைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கம்பெனியில் இருக்கிற சிவில் சர்வீஸ்க்கு மட்டும் ஹை சேலரி, அதாவது ரிச் சேலரி கொடுக்கறது, ரேஸ்டு த சேலரி. ஆனால் இந்தியன் சர்வன்ஸ்க்குலாம் வந்து சேலரி கம்மியாக இருக்கிற மாதிரியும் அவருடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ரேஸ்டு த சேலரி கம்பெனி. இவருக்கு அப்புறமா வந்தவர் யார் அப்படின்னா லார்ட் வெல்லஸ்லி, கவர்னர் ஜெனரல் இன் 1786. இவர் வராரு. இன்ட்ரடியூஸ்டு த சூட்டபிள் ட்ரைனிங் சிவில் சர்வன்ஸ்க்கு. அதுக்கு இந்தியன்ஸ் எல்லா சிவில் சர்வன்ஸ் ஒர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சூட்டபிள் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அது எங்கே அப்படின்னா ஃபோர்ட் வில்லியம் அட் கல்கத்தா, அந்த இடத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அங்கே என்னென்ன அவங்களுக்கு டீச் பண்ணப்படுது அப்படின்னா லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்டு லாங்குவேஜஸும் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணப்படுது. இதை வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை எகெனஸ்ட் பண்ணுற விதமாக அவங்க ஒரு காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது எங்கே அப்படின்னா ஹெலிபரி அப்படிங்கிற காலேஜ் இன் இங்கிலாண்டில். எந்த இயரில் அப்படின்னா 1806 அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியன்ஸ், அதாவது சிவில் சர்வீஸ்க்கும் அந்த காலேஜில் இருக்கவங்களும் இந்த காலேஜில் வந்து காம்படிட்டிவாக இருக்கிறதுனால அந்த காம்படிட்டிவ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 அப்படிங்கிற ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் மூலிமா என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண எல்லாமே வந்து நாமினேட் பண்ணவங்க எல்லாமே வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. எல்லாமே ஓப்பனாக வந்து அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இந்த எக்ஸாமில் கலந்துக்கிறதுக்கு, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கலந்துக்கிறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா 23. அதுக்கப்புறமா அவங்க அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த காலேஜையும் வந்து அவங்க அபாலிஷ் பண்ணிடுறாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த இந்திய சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறத இந்தியனுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அவங்கள அதை படிக்க வைக்கணும், மெயின் போஸ்ட்டுக்கு அவங்கள கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861. இந்த இதில் வந்து ஹை எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் போஸ்ட்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1869 இதில் 3 மேஜர் இந்தியன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ICS எக்ஸாமை ரைட் பண்ணாங்க. அதில் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிஹாரிலால் குப்தா அப்படிங்கிறவங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் ICS எக்ஸாமில் முதல்ல பாஸ் பண்ணது யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர். எந்த இயரில் அப்படின்னா 1863. இவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல 4 பிரின்சிபல்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் சிவில் சர்வீஸ், ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி. அந்த சிவில் சர்வீஸுங்கிற வேர்டு டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவங்களோட மெயின் ஜாப்பு கலெக்டிங் ரெவன்யூ. பின்னாடி என்ன ஆயிடுச்சது ப்ரைவேட் பப்ளிக் சர்வீஸ் ஆகிடுச்சு. இதில் நிறைய கரப்ஷன் இருந்ததுனால காரன் வாலிஸ் வந்து கம்பெனியில் இருக்கிற சிவில் சர்வீஸ் மட்டும் சேலரி வந்து ரேஸ் பண்ணார். அடுத்ததாக 1786 வந்த லார்ட் வெல்லஸ்லி இவங்களுக்காக ஒரு காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இவங்க வந்து லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக. ஆப்போசிட்டாக வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ஒரு காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இவங்க படிக்கணுங்கிறதுக்காகவே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்து அந்த எக்ஸாமில் கலந்துக்க வச்சாங்க. அதில் 3 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த எக்ஸாமில்.
அவர் தான் சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரதத், பிகாரிலால் குப்தா அப்படிங்கிறவங்க. ஆனால் முதல்ல இந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணது யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் வந்து 1863 பாஸ் பண்ணார். ஹூ இஸ் திஸ் பர்சன் மீன்ஸ் ரவீந்திரநாத் தாகூருடைய எல்டர் பிரதர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த இந்தியன்ஸ்க்காக எக்ஸாம் வச்சாங்க இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 23 ஏஜ் வச்சாங்க, மேக்ஸிமம் ஏஜ். அந்த எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கான ஏஜ் மேக்ஸிமம் 23 வச்சாங்க. அதுக்கு அடுத்தது 22, 21 சொல்லிட்டு லாஸ்ட்டாக 19 வரையிலும் கொண்டு வந்தாங்க. அதை வந்து இந்தியன்ஸ்லாம் வந்து எகெனஸ்ட் பண்ணாங்க. அதாவது எங்களை ஏஜை வந்து மேக்ஸிமம் 22, 23 கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பிரிட்டிஷ் கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. அந்த டிமாண்டுக்காக கொண்டு வந்தது மேக்ஸிமம் ஏஜ் 23 லாஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. அவங்க என்னென்ன ரீட் பண்ணோம், அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷனோட பேர் இன் 1912 ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு. அதுக்கு யார் ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்னா லிங்ஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து ஹெட்டாக இருந்தார். இது 1918, அதாவது அவங்களுடைய டிமாண்ட்லாம் வந்து இந்த கமிஷனே வந்து சால்வ் பண்ணிடுச்சு. ஆனாலும் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ் ஹேர் ஹெட்டட் பை ஐஸ்லிங்டன். அதாவது இதில் வந்து யார் இந்தியன் மெம்பர்ஸ் வந்து இந்த ராயல் கமிஷனில் 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. யார் அப்படின்னா ஜிகே கோக்லே அண்டு அப்துல் ரஹீம் அப்படிங்கிற 2 பேர் இருந்தாங்க இந்தியன்ஸ். அண்டு 4 இங்கிலீஷ் மேனும் இந்த ராயல் கமிஷனில் இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட இந்தியன்ஸோட டிமாண்டை வந்து அவங்க எப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1980 மாண்டேகூர், லார்ட் ஜேம்ஸ் போர்ட்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு இந்த சிவில் சர்வீஸில் 33% வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிமாண்ட் வந்து நிறைய ஆக்ட்லாம் கொண்டு வந்து நிறைய பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ், இதை வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்த சர்வீஸை வந்து இந்தியன்ஸுக்கு தகுந்த மாதிரி 3 விதமாக அவங்க கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா ஐசிஎஸ், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ், ஓகே, ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேவா, இந்த மாதிரி 3 சர்வீஸாக வந்து 3 இந்தியன் சர்வீஸாக வந்து இதை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இதுக்கு அந்த 3 இது வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோடைய கண்ட்ரோலில் இருந்தது. இதனோட லீ கமிஷன், நெக்ஸ்ட்டு லீ கமிஷனுங்கிறது கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இது வந்து ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் அண்டு பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி 2 வகையாக பிரித்து அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து நிறைய இண்டிபெண்ட்டாக வந்து இந்தியன்ஸ் வந்து இந்த சிவில் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஆர்மி. ஆர்மி அப்படிங்கிறது செகண்ட் பில்லர் ஆஃப் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2வது ஒரு தூண் மாதிரி, அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் எப்படியோ அதே மாதிரி இது 2வது ஒரு தூண் மாதிரியான ஒரு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு 2வது தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த ஆர்மியில் இருக்கிற சிப்பாய்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னா மிலிட்ரி, அதாவது யூரோப்பியன் மிலிட்ரிஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கோ டிசிப்ளினோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை வந்து இங்கே இந்த ஆர்மியில் இந்தியன்ஸ்க்கும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ஆர்மிஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து 3 ஆர்மி வந்து செட்டப் பண்ணுறாங்க. எங்கெங்கே அப்படின்னா பெங்கால், பாம்பே அண்டு மெட்ராஸ், இந்த 3 இடங்கள்ல இந்த பிரிட்டிஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்மியை செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாலும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹையஸ்ட் சேலரியாகவும், இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சேலரியும் லோவாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற அலவுன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லோவான சேலரியோ லோவான அலவுன்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் இங்கே ஒர்க் பண்ண பெரிய ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேலரி தான் கொடுத்தாங்க அப்படின்னா 300 அப்படிங்கிற மாதிரி தான். ஹையஸ்ட் சேலரியே 300 ருபீஸில் தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஹையஸ்ட் போஸ்ட் அப்படின்னா ரேங்க் அப்படின்னா வந்து சுபேதார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது போலீஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போலீஸ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து போலீஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்துச்சு. அது முகல் எம்பரரில் திவானி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேமில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1865 முகல்ஸ் போலீஸ் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தை ஒன்று அந்த ஸ்டைலில் கொண்டு வந்தாங்க. இது யாரோடைய கண்ட்ரோலில் இருந்தது, இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த போலீஸ் சிஸ்டம் யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா வாஜ்தார்ஸ் அப்படிங்கிற ஃபாய்ஸ்தார் அப்படிங்கிறோடைய கண்ட்ரோலில் இருந்தது. போலீஸ் சிஸ்டம் கிரியேட்டட், இந்த போலீஸ் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் கிரியேட்டடாக டெவலப் பண்ண மாதிரி கொண்டுட்டு வந்தது காரன் வாலிஸ். அதாவது எல்லா ஒரு வில்லேஜ், ஒரு ப்ராவின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு போலீஸ் சிஸ்டம் மாதிரி ஒன்று கொண்டுட்டு வந்தது காரன் வாலிஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் சர்க்கிள்ஸ் அண்டு தனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனா இதுக்கு யார் ஹெட்டாக இருந்தா அப்படின்னா தர்கோ
தராகோ அப்படின்னு சொல்கிறாங்க. தராகோ அப்படிங்கிற ஒரு அந்த சிஸ்டத்துக்கு பேர் கடைசியில் தராகோ சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வில்லேஜ் வாட்ச்மேன், அதாவது இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு வில்லேஜ் வாட்ச்மேன் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்தாங்க. அது ஹெரிடிட்டரியாக அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஹெரிடிட்டரியாக வழி வழியாக பரம்பரையாக அதே ஜாபை வந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜோகிடார்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? வில்லேஜில் ஹெரிடிட்டரியாக இந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன பேர்? ஜோகிடாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் சிட்டிஸில் இருக்கிறவங்கள நம்ம கோட்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டராகோ சிஸ்டம் வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா மெட்ராஸ் வரைக்குமே வந்து பரவி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ராஸில் எப்போ வந்தது அப்படின்னா 1802ல். அடுத்தது 1808ல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வந்தாங்க. எங்கெங்கே அப்படின்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஈச் டிவிஷனுக்கும் ஒவ்வொரு சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next you will see the judiciary system. In 1772 the dual system was abolished. First ராபர்ட் கிளை கொண்டு வந்தாங்க இல்லையா, dual government அப்படின்னு அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக திவானி அடல்ட் அண்டு வாய்ஸ்தாரி அடல்ட் அப்படிங்கிற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா பை த ரெகுலேட்டிங் ஆக்ட் இன் 1773ல். 1772ல் வந்து இந்த dual system அபாலிஷ் பண்ணிவிட்டு 1773ல் ரெகுலேட்டிங் ஆக்ட் பிரகாரம் திவானி அடல்ட் வாய்ஸ்தாரி அடல்ட் அப்படிங்கிற இரண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதன் அடிப்படையில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா கல்கத்தா, அடுத்தது பாம்பே, மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்கத்தாவில் எந்த முறையில் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ அதே மாடலில் வந்து மற்ற இடங்கள்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு சீஃபு 3 வந்து அதர் ஜட்ஜ் இருக்கிற மாதிரி அந்த கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன கேஸ் வந்து சால்வ் பண்ணப்பட்டது அப்படின்னா சிவில், கிரிமினல் அண்டு அட்மிராலிட்டி கேசஸ்லாம் வந்து இதில் சால்வ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் அதாவது பாம்பே 1823லையும் மெட்ராஸில் 1801லையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1832ல் வில்லியம் பெண்டிங் ஜூரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எங்கே அப்படின்னா பெங்காலில். இதன் அடிப்படையில் இந்த கோர்ட்லாம் வந்து மற்ற இடங்களில் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத வந்து ஹை கோர்ட்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ஹை கோர்ட் ஆக்ட் 1861ல் ஒன்று ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டது. இதில் அதனால் 3 ஹை கோர்ட் செட்டப் எங்கே அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் எங்கே செட் பண்ணாங்களோ அந்த இடத்துங்களையே கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இந்த இடங்களில் அதாவது ஹை கோர்ட் வந்து செட்டப் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சர் எலிசா இம்பே இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவாரூர் முத்துசாமி திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு சீஃப் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட். புரியுதாமா? இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கு, பாருங்க. நெக்ஸ்ட்டு சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னா துணைப்படை திட்டம்னு அர்த்தம். சப்சிடரி அலையன்ஸ்னா துணைப்படை திட்டம் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு டிமாண்ட் கொடுத்து அந்த பிளேஸை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது, இதுக்கு பேர் தான் துணைப்படை திட்டம்னு பேர். இந்த சப்சிடரி அலையன்ஸை யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா லார்ட் வெல்லஸ்லி. அப்படின்னா ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா ஒரு சின்ன அதாவது மாநிலத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எங்கள் ஆர்மி, எங்கள் போலீஸ் சிஸ்டத்தை வச்சு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த ஸ்டேட்டை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரொடெக்டட் ஸ்டேட் paramount பவர். அதாவது அவங்க ஸ்டேட்டை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் வாங்குறது, பவரும் அவங்கக்கிட்ட வர மாதிரி, கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மற்ற ஸ்டேட்டுங்களை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு பேர் தான் சப்சிடரி அலையன்ஸ். இதனோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா அவங்க எங்கே வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லேயே வந்து அவங்க அந்த ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ருப்பீஸ் எல்லாமே எங்கேருந்து கிடைக்குதுன்னா அவங்களுக்கு அந்த ரூலர்ஸ் கிட்ட இருந்தே கிடைக்குது. அது மட்டும் இல்லை அதனுடைய சீஃப் ஒரு பர்சன் வந்து அந்த கேபிட்டல்லே தங்கிக்குவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுடைய அங்கே இருந்துகிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மெரிட்ஸ் அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வரது மட்டும் இல்லை, அவங்க இதுக்கான பைசாவும் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவங்க நாவல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் பிரெஞ்சு பர்சன் யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்கள வெளியேற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெரிட்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா
இவங்க இந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ரூலர்ஸாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் என்ன பண்ணுற இப்போ பிரிட்டிஷ் இருக்காங்க அவங்க வந்து ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிறதுனால அவங்களுடைய பவர் என்ன ஆகுதுன்னா அவங்க மெயின்டைன் பண்ணாமல் வீக் பொசிஷனுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களால் மற்ற எல்லா ஸ்டேட்டையும் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னா ஹைதராபாத் 1798, தாஞ்சூர் 1799, அவுத் அப்படிங்கிறது 1801, பேஷ்வா 1802, போன்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இண்டோர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர்லாம் 1808 இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இந்த சப்சிடரி அலையன்ஸ் பிடிக்காம வேற ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்குறது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா லார்ட் டல்ஹவுசி அப்படிங்கிறவங்க. இவர் வேறு எப்படின்னா சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பையரில் இவர் சீஃப் ஆர்கிடெக்டாக இருந்தார். இட் வாஸ் ஒன் ஆஃப் த ரூட் காஸ் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் 1857 அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து 1857 ரிவோல்ட்டுக்கு ஒரு மெயின் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ரூலர்ஸ்க்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க வாரிசை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சொத்துக்கள் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு ரைட்ஸ் இருந்தாலும் ராஜ்யத்தில் அதாவது அந்த அரச பதவியில் அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுனால தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை வந்து எதிர்த்தாங்க, இந்தியன்ஸ் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மெயின் காஸ் ஆஃப் த 1857 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸில் மூலிமா எந்தெந்த பிளேஸை வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா சத்தாரா 1848, ஜெய்ப்பூர் ஜம்பல்பூர் 1849, ஜான்சி 1853, நாக்பூர் 1854. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அதாவது சப்சிடரி அலையன்ஸ் இப்போ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலிமா எந்தெந்த பிளேஸை வந்து கேப்சர் பண்ணாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட மெயின் ஃபேக்டர் வந்து கிரேட்டர் நாவல் பவர். பிரிட்டிஷ் வந்து அவங்க நாவல் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் டெவலப் ஆர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணாங்க. சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபரு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க க்ரோத் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை இது வந்து ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அப்படின்னா இந்தியன்ஸ்குள்ளார ஒரு இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்திச்சு. அது இல்லாமல் மெடிசன்ஸ்க்கும் இது இன்செக்யூரிட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன்ஸ்குள்ளார இன்இக்வாலிட்டியும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே அவங்களுடைய பவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு வார் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 வந்த அந்த பிளாசி போர் தான் வந்து அவங்களுக்கு மெயின் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த சப்சிடரி அலையன்ஸு இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்லாம் வந்து நிறைய இந்தியாவுக்குள்ளே ரிபெலியன் அதாவது சவுத் இந்தியன் ரிபெலியன், வெள்ளூர் ரிபெலியன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் லெசன் நம்ம ஒரு 1 மந்த்தாக பார்த்துட்டு வரோம். நல்லா ரீட் பண்ணி வீடியோவை மறுபடியும் லிசன் பண்ணிவிட்டு லெசனை வந்து புக்ஸ்லேயும் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய கன்ஃபியூஷன், நிறைய நேமு, வார், பேட்டில் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் ரீட் பண்ணாதான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.